வணக்கம். கல்லூரி காலங்கள் நிகழ்ச்சியில் நம்ம பல்வேறு விதமான பொருட்கள் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த பொருண்மைகள் கல்லூரி வாழ்க்கையில் ஒருவர் எவ்வாறு தன்னை மேம்படுத்தி கொள்வது அப்படின்னு அகாடமிக்காக பார்த்தோம். எப்படி ஹாஸ்டல் லைஃப்பை பயன்படுத்திக்கலான்னு பார்த்தோம். எப்படி கல்லூரி மாணவர்கள் சக மாணவர்களோடு பழகுவது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நன்றி அறிவித்தல் பதிவேடு அப்படிங்கிறத பற்றி கடைசியாக பார்த்தோம். இப்போ நிறைய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுறாங்க, நிறைய படிக்கிறாங்க, நல்ல ரேங்க் எடுக்கிறாங்க, ஓவரால் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் அதிகமாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்க வெளியே வரும்போது ஷைன் பண்ண முடியாமல் போகுதே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. சில மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றாலும் வளாக நேர்காணலில் தேர்வு பெறாமல் போயிடுறாங்களே, அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு ஆளாயிடுறாங்க, அது ஏன்? நல்லா படிச்சுட்ருக்கிற மாணவன் திடீர்னு சோர்ந்து போய் பதற்றமாகி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழலை சந்திக்க முடியாமல் போயிடுறாங்களே, அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. எப்போதுமே ஃபஸ்ட் மார்க் வாங்குகிற ஒரு பையன், ஒரு உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் மெடிக்கல் காலேஜில் படிச்சிருந்தேன், என் ஃப்ரெண்டுடைய பிரதர். +2 வரைக்கும் அந்த பையன் டாப்பர், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வருவான், அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி. மெடிக்கல் காலேஜ் போய் சேர்றான், அங்கேயும் ஃபஸ்ட்டு வரணும்னு எதிர்பார்க்குறான், படிக்கிறான், பயங்கரமாக படிக்கிறான், ஃபஸ்ட்டு வரல, மார்க் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. சக மாணவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவனை கேலி பண்ணுறாங்க, என்னப்பா நீ அங்கெல்லாம் வாங்கின, இங்கே ஒன்றால் பாரு முடியல, அது வேறு இது வேறுன்னு சூசைட் பண்ணிக்கிட்டான். எங்கள் கல்லூரியில் எனக்கு ஒரு மூத்த மாணவர் ஒருத்தர் என்ன பண்ணார்னா, சக மாணவர்கள்லாம் கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. அவர் நிறை அறிவியல் படிக்கும்போது கிண்டல் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு கிண்டல் பண்ணியிருக்காங்க. இவர் வீட்டுக்கு ரூமுக்கு வந்திருக்கிறாரு, வந்துட்டு தன்னுடைய சுண்டு விரலை கட் பண்ணிட்டார். கட் பண்ணி அதை ஒரு பாலித்தீன் பேக்கில் போட்டு தொங்க விட்டார். ரத்தமாக வடிஞ்சிருக்கு. வெளியே அந்த கதவு வழியாக அந்த ரத்தம் போகிறத பார்த்துட்டு கதவை தட்டி உள்ளே பார்த்தா விரலை வெட்டியிருக்காரு. இப்போ எல்லாம் கேட்டிருக்காங்க, வெட்டின உடனே சொல்லியிருந்தா ஒட்ட வச்சுருக்கலாமேன்னு. ஒட்டக்கூடாதுன்னு தான் நான் இதை பண்ணேன். அதாவது யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை தம் மேலே டைரக்ட் பண்ணிக்கிறது சில நேரங்களில் அந்த மாதிரி நடக்கும். அந்த சூசைட் அப்படிங்கிறத பற்றி டிஃபைன் பண்ணும்போது ஃப்ராய்டு என்ன சொல்கிறாருன்னா, டெத் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அது சில நேரங்களில் தன் மீது செலுத்திக்கிறாங்க, சில நேரங்களில் அடுத்தவங்க மீது செலுத்திக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறார். இந்த சூசைடை பற்றி பார்க்கும்போது இது ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அது குறைவாக இருக்கிற காரணத்தினால ஏற்படுது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு ஒரு முயற்சியை மேற்கொண்டு அதில் தொடர்ந்து அதிலேயே ஈடுபட்டு 4-5 வருஷம் 6-7 வருஷத்தை வீண் பண்ணிவிட்டு கடைசியில் எங்கேயும் போக முடியாமல் ஒரு கிராஸ் ரோட்ஸில் இருப்பாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம பார்க்கலாம். சில பேர் நல்லா படிப்பாங்க, நல்லா எழுதுவாங்க, ஆனால் நல்லா பேச தெரியாது, நல்லா கம்யூனிகேட் பண்ண தெரியாது. அதனால் என்னென்னா, ஒரு பெரிய இன்டலெக்சுவல் ஃபாரத்தில் அவங்களால ஷைன் பண்ண முடியாமல் போயிடும். இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த மாதிரி சூழலில் நாம் மாணவர்களுக்கு அவசியமாக தேவைப்படுவது எது அப்படின்னா, வெறும் படிப்பு மட்டுமல்ல. படிப்பு 50%. ஒரு மனுஷன் வெற்றி பெறணும்னா படிப்பு ஒரு 50%. இன்னொரு 50% எது அப்படின்னா வாழ்க்கை திறன்கள். இந்த வாழ்க்கை திறன்களை ஆங்கிலத்தில் லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வாழ்க்கை திறன்கள் என்ன, அவற்றை நாம் எவ்வாறு மேம்படுத்தி கொள்ள முடியும், அவற்றின் மூலம் நாம் என்ன நன்மை அடைகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் கல்லூரியில் படிக்கிற போதே இதையும் நீங்கள் மேம்படுத்தி கொள்ள முடியும். இப்போ பள்ளியில் இதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா பள்ளிங்கிறது ஒரு தொடர் ஓட்டமாக இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எதுக்காக ஓடுறோன்னே தெரியாமல் ஓடக்கூடிய சில சூழல்கள் ஏற்படுகிறது. ஆனால் கல்லூரிக்கு வந்த பிறகு கொஞ்சம் ஆறாமற நீங்கள் சிந்திப்பதற்கான அவகாசங்கள் நிறைய இருக்கிறது. அந்த அவகாசத்தில் நீங்கள் எவ்வாறு வாழ்க்கை திறன்களை மேம்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள், அது ரொம்ப முக்கியம். இப்போ முதல்ல வாழ்க்கை திறன்களில் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். 10 வாழ்க்கை திறன்கள் இருக்கின்றன. செல்ஃப் அவேர்னஸ், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்,
கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங், effective communication, empathy, coping with stress, emotional intelligence. இந்த 10 தான் வாழ்க்கை திறன்கள். இந்த வாழ்க்கை திறன்களை நாம் கற்றுக்கொள்வதன் மூலம் என்ன நன்மைகள் விளையும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு அதை கற்றுக்கணுங்கிற ஆசை வரும். ஒரு ஹியூமன் பீயிங் வந்து எப்போவுமே தன்னை தொடர்ந்து செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டியவனாக இருக்கிறான். நான் இப்போது தான் தொடங்குகிறேன்னு புத்தர் சொன்னார். நான் இப்போது தான் தொடங்குகிறேன்னா என்ன அர்த்தம்னா, புத்தர் கூட இன்னும் தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டிய நிலையில் இருந்திருக்கிறார் அப்படின்னு. நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, கலைமகள் கூட இன்னும் கற்றுக்கொள்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பழமொழிகளில் ஒன்று உண்டு. கற்றது கைமண் அளவு அப்படின்னு நம்முடைய பழமொழி உண்டு. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அப்படிங்கிறது நாலடியாரில் வரக்கூடிய ஒரு பாடல். லைஃப் இஸ் ஷார்ட், ஆர்ட் இஸ் லாங் அப்படின்னு லாங் ஃபெலோ சொல்கிறார். கற்றுக்கொள்வதற்கு எல்லையே இல்லை. ஒரு நூலகத்திற்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா இவ்வளவு நம்ம படிக்க வேண்டியிருக்கா, இவ்வளவு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கா அப்படிங்கிறது. அதனால் என்னென்னா, அறியாமையை அறிவது தான் அறிவதன் முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல என்னென்னா, நமக்கு தெரியாதுங்கிறத ஒத்துக்கணும். ஒத்துக்கும் போது தான் அந்த அறிவு ஆரம்பமாகிறது. அதனால தான் என்னென்னா, டெமிங் வந்து ஒரு அருமையான ஒரு டெஃபனிஷன் சொல்லியிருப்பார். என்னென்னா, லேர்னிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மூவிங் ஃப்ரம் அன்கான்ஷியஸ் இன்கம்பீட்டன்ஸ் டு கான்ஷியஸ் இன்கம்பீட்டன்ஸ் அண்ட் ஃப்ரம் கான்ஷியஸ் இன்கம்பீட்டன்ஸ் to conscious competence and from conscious competence to unconscious competence. முதல்ல என்னென்னா, எனக்கு தெரியாதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. ரெண்டாவது படி என்னென்னா, அதை தெரிந்து கொள்வது. மூணாவது படி என்னென்னா, எனக்கு தெரியும் என்பதை தெரிந்து கொள்வது. நாலாவது, தெரிந்தது என்பதையே தெரியாத அளவிற்கு அது உடலின் ஓர் அங்கமாக ஆவது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, முதல்ல காரை கற்றுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இது கிளச்சு, இது பிரேக்கு, இது ஆக்சிலரேட்டரு அப்படின்னு பார்த்து 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 ஒவ்வொரு முறையும் ஓட்டுவாங்க. இது கொஞ்ச நாள் ஓட்டி ஓட்டி பழக்கமானவனே என்ன ஆட்டோமேட்டிக்காக எப்போ கிளச்சை அமுக்கணுமோ அப்போ கிளச்சை அமுக்குவாங்க, எப்போ பிரேக் அமுக்கணுமோ அப்போ பிரேக் அமுக்குவாங்க, எப்போ ஆக்சிலரேட்டருக்கு அழுத்தம் கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, வெளியே இருந்த கார் உள்ளே வந்துடுது. ஒரு மிகப்பெரிய மியூசிஷியன் யார்? ஒரு மிகப்பெரிய மியூசிஷியன் யாருன்னா, வெளியே வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, அவனுக்குள்ளேயே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அவனுக்குள்ளேயே எல்லா விதமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கும்போது தான் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி டியூன் பண்ணால் என்ன இசை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் தன்னுடைய மியூசிக்கல் நோட்ஸை எழுதுகிறான். அப்போ என்னென்னா, ஒரு கட்டத்தில் அறியாமை என்ன என்பதை அறிந்து கொள்வது. அப்போ வாழ்க்கை திறன்களை நாம் மேம்படணுங்கிற எண்ணம் முதல்ல உங்களுக்கு வரணும். அப்போ அதை ஒத்துக்கிட்டால் தான் நம்ம வாழ்க்கை திறன்களை மேம்படுத்தி கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை திறன்களை மேம்படுத்துறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும்? முதல் நன்மை என்னென்னா, நம்முடைய தனிப்பட்ட வளர்ச்சி, பர்சனல் க்ரோத். அகாடமிக் க்ரோத் வேறு, பர்சனல் க்ரோத் வேறு. ஏன் வேறுன்னு சொல்கிறேன்னா, ஒரு 40 ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸில் இருக்கிறாங்க. 40 ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே மாதிரியான சிலபஸ், ஒரே மாதிரியான கல்வி கொடுக்கப்படுகிறது. அந்த 40 பேரும் அகாடமிக் க்ரோத்து ஒரே மாதிரியே இருக்குது, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, லிட்டில் பிட் ஆஃப் டிஃபரன்சஸ். நாலேஜ் லெவல் ஒரே மாதிரியாக இருக்குது. அதில் ஒரு பையன் என்ன பண்ணுறான், இதோடு மட்டும் நிறுத்திக்கல, ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கற்றுக்கிறான், ஒரு எக்ஸ்ட்ராவான ஸ்கில்லை கற்றுக்கிறான், ஒரு எக்ஸ்ட்ராவான ஹாபியை பர்சியூ பண்ணுறான், ஒரு டேலண்ட்டை வளர்த்துக்கிறான். அப்போ அந்த பையன் வந்து ஒரு பர்சனல் க்ரோத்தை அவன் நோக்கி எய்ம் பண்ணுறான். அப்போ எல்லாருக்கும் இருப்பதிலிருந்து நாம் சற்று மேம்பட்டு இருப்பது, அதுதானே வந்து உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் பார்க்குறாங்க. சிவில் சர்வீசஸ்க்கு நீங்கள் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, எதுக்காக சிவில் சர்வீஸுக்கு வரீங்க? ரெண்டாவது கேள்வி, உங்கள் ஹாபி என்ன? ஒருத்தருடைய ஹாபியை பார்த்தாலே அவங்களுடைய பர்சனாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட முடியும். அதனால் கன்ஃபியூஷியஸ் என்ன சொன்னார்னா, ஒரு நாடு எப்படிப்பட்ட கலையை ரசிக்கிறது என்பதிலிருந்தே
அவர்களுடைய முதிர்ச்சியை நாம் அறிந்து கொள்ள முடியும். எதை ரசிக்கிறான் ஒரு மனுஷன், எதை ரசிக்கிறான், அவன் எப்படிப்பட்ட கலையை ரசிக்கிறான், எப்படிப்பட்ட மியூசிக்கை ரசிக்கிறான், எப்படிப்பட்ட நாடகங்களை பார்க்கிறான், எப்படிப்பட்ட புத்தகங்களை படிக்கிறான். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, புக் ஷெல்ஃபை பார்க்குறீங்க, புக் ஷெல்ஃபில் ஃபுல்லாக அற்புதமான புத்தகங்களாக இருந்தவுடனே உங்களை அறியாமல் ஒரு மரியாதை ஏற்படுது. இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் ஒரு ஃபேக்ட் என்னென்னா, யாரெல்லாம் ஒரு தொழிலை செய்கிறார்களோ அவங்களுடைய இடத்துக்கு போனீங்கன்னா முதல்ல அவங்க அந்த தொழிலை செய்கிறாங்கங்கிறத நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இடத்துக்கு போயிட்டீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு லாயருடைய இடத்துக்கு போனீங்கன்னா அவருடைய ஷெல்ஃப் ஃபுல்லாக லா புக்ஸாக இருக்கும். ஒரு லாயர் இருக்கிறாரு, எதுவுமே இல்லாமல் தொடச்சி போட்ட மாதிரி ஒரு ரூமை வச்சுருந்தா நீங்கள் போய் கேஸ் கொடுக்கவே பயப்படுவீங்க. இவர் என்ன ஒரு லா புக்கு கூட காணோம், ஒன்று கூட இல்லையே அப்படின்னு. அதே ஒரு ஜோசியக்காரருடைய இடத்துக்கு போனீங்கன்னா ஃபுல்லாக சாமி படமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதே ஒரு கட்டடக் கலைஞருடைய இடத்துக்கு போனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், அவர் கட்டின கட்டங்களுடைய அந்த மாடல்லாம் வச்சுருப்பார். இது கட்டினேன், இது கட்டினேன், இது கட்டினேன்னு வச்சுருப்பார். ஒரு பெரிய ஒரு திரைக்கலைஞருடைய இடத்துக்கு போனீங்கன்னா அவர் வாங்கின அவார்டு எல்லாம் வச்சுருப்பார், அவருடைய எழுதின ஃபோட்டோலாம் வச்சுருப்பார். இதுக்கான எடுத்த உன்னையே ஒரு இம்ப்ரெஷனாக அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் என்னென்னா இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட். நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, இஃப் யூ டு நாட் இம்ப்ரெஸ் எ பர்சன் இன் த ஃபஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் யூ cannot impress him later. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, முதல் அபிப்பிராயத்தை இரண்டாவதாக ஏற்படுத்த முடியாது. அப்போ முதல்ல பார்த்த உடனே அந்த ஒரு 2-3 நிமிஷத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட அபிப்பிராயத்தை ஏற்படுத்துகிறீர்கள். அதனால் என்னென்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான டேலண்ட்ஸ் இருக்கிற அப்போ ஹாபியை வளர்த்துக்கிறது என்ன, ஹாபியை வளர்த்துக்கிறது எதுக்குன்னா உங்களுடைய பர்சனாலிட்டியை அது மோல்டு பண்ணும். ஹாபி வேறு, என்டர்டெயின்மெண்ட் வேறு. என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது பொழுதுபோக்குக்காக செய்கிறது, ஹாபிங்கிறது பொழுதை ஆக்குவதற்காக செய்கிறது. ஒன்றை பேஷனேட்டாக பர்சியூ பண்ணுறீங்க, அது என்ன ஆகுதுன்னா நாளடைவில் உங்களுடைய பர்சனாலிட்டியை மாற்றுது, உங்களுடைய நாலேஜை மாற்றுது, உங்களுடைய இன்ட்ராக்ஷனை மாற்றுது. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு வெறுமனை மட்டும் படிக்காமல் தன்னுடைய ஆளுமையினுடைய பல்வேறு பரிமாணங்களை வளர்த்து கொள்கிறார்னா அது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். அப்போ அந்த மாதிரி பர்சனாலிட்டி எதை வேணும்னா நீங்கள் பண்ணலாம், ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கை திறனை மேம்படுத்தும். அல்டிமேட்டாக என்னென்னா, அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு எதுனா உங்களுடைய வாழ்க்கை திறனை மேம்படுத்துகிற போது இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்போ நீங்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்தால் என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல உங்களை பார்த்தா நீங்கள் ஒரு துணிவாகவும் தைரியமாகவும் இருப்பீர்கள், தனித்து நீங்கள் தெரிவீர்கள். தனித்திரு அப்படின்னா ஒரு கூட்டத்தில் கூட உங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. இப்போ ஒரு அரங்கத்தில் போகிறோம், போய் நீங்கள் கேள்வி கேட்கலாம் அப்படின்னா நிறைய பேர் கேள்வி கேட்குறதில்ல. யாராவது ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டால் அப்புறமேல் தான் எல்லாருக்குமே நம்மளும் கேட்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வருது. அந்த ஃபஸ்ட்டு கேட்குறாரு பார்த்தீங்களா, அந்த பர்சனுக்கு நிச்சயமாக செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகவும் முக்கியமானது. அந்த பர்சனல் க்ரோத் எல்லாரையும் தாண்டி நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், கல்லூரியில் என்ன கற்றுக்கொள்கிறோம், எந்த மாதிரி வெளியே வருகிறோம், இது காலேஜ் கொடுத்தது. நாம தேடிக்கிட்டது எதுவோ அதுதான் பர்சனல் க்ரோத். அதுதான் இந்த லைஃப் ஸ்கில்ஸ் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்ஸ். இப்போ நீங்கள் லைஃப் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரோடையுமே இணக்கமாக செல்ல முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், சண்டைக்கோடி மாணவர்கள்னு விடுதி வாழ்க்கையில் நான் சொன்னேன். சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா யார்ட்டையுமே பேச மாட்டாங்க, தொடக்கத்திலேயே எல்லாரோடையும் சண்டை போட்டுருவாங்க. அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன். என்னுடைய காலேஜ்லேயே நான் அப்படி பார்த்துருக்கேன். நிறைய பேரோட பேசாமல் நிறைய பேருடைய வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உண்டு. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு லைஃப் ஸ்கில் இல்லை. ஒரு லைஃப் ஸ்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நுணுக்கங்கள்லாம் கற்றுக்குவாங்க. லைஃப் ஸ்கில்லை கற்றுக்கிட்டால் தான் அதனுடைய நுணுக்கங்களை கற்றுக்கிறது. அந்த நுணுக்கங்களை கற்றுக்கிட்டால் என்னென்னா, உங்களுக்கு யாரோட வேணும்னாலும் இணக்கமாக பழக முடியும். ஒன்றுமில்லை, ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்கன்னா எத்தாப்படி உட்காந்துருக்கவங்களும் உங்களால் ஃப்ரெண்ட்லியாக பேச முடியும், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பகைவரே இல்லாத ஒரு சூழலையை உங்களால் ஏற்படுத்த முடியும். எல்லோரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் எல்லாரோடையும் வைப் பண்ண முடியும், எல்லாரோடையும் ரிலேட் பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியம். இது கல்லூரி வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நீங்கள் பணிக்கு சேர்றீங்க, பணியிலையும் எல்லாரோடையும் இணக்கமாக இருக்க முடியுது.
நீங்கள் திருமணம் செய்து கொள்கிறீர்கள், திருமண வாழ்க்கையிலும் இணக்கமாக இருக்க முடியும். அப்போ என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். தனி மனித உறவுகளை மேம்படுத்தி கொள்வதற்கு வாழ்க்கை திறன்கள் அதிகம். யாரெல்லாம் வாழ்க்கை திறன்களின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்கிறார்கள், இதெல்லாம் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். மூணாவது என்னென்னா, முடிவெடுத்தல். நிறைய பேருக்கு முடிவெடுக்கவே தெரியாது. ஒரு கடைக்கு போனால் கூட எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை எடுக்கலாம், எந்த மாதிரி ஷூவை வாங்கலாம், அல்லது எந்த மாதிரி மேற்படிப்பை நாம் எடுக்கலாம், எந்த மாதிரி வேலைக்கு போகலாம், இதற்காக நாம் சிந்திப்பதற்கு கூட வாழ்க்கை திறன்கள் தேவைப்படுகின்றன. ஏன்னா டெசிஷன் மேக்கிங்கை பற்றி நான் சொன்னேன், ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங். இதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை சொன்னேன். ஒன்று கிரிட்டிக்கல் திங்கிங், இன்னொன்று க்ரியேட்டிவ் திங்கிங். ஒரு டெசிஷன் எடுக்கணும்னாலும் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாலும் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ரொம்ப முக்கியம். சாதாரணமாக மேம்போக்காக சிந்திப்பதற்கும் ஆழமாக சிந்திப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதையே தீவிரமாக சிந்தித்தல், பல நோக்கத்தில் சிந்திப்பது, பல கண்ணோட்டத்தில் சிந்திப்பது, இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங். அப்போ கிரிட்டிக்கல் திங்கிங் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் பரிசீலனை பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் தெளிவான முடிவை எடுப்பீர்கள். அதனால் என்னென்னா, டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது இது மூலம் சரியாக வரும். நிறைய பேருக்கு முடிவு எடுக்க முடியறதில்லை. அதனால் என்னென்னா, ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. பல நேரங்களில் நம்ம முடிவை யார் எடுக்கிறாங்கன்னா, நம்மை சுற்றி உள்ளவர்கள் எடுக்கிறார்கள். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் கூட என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியாது. நண்பர்கள் கேட்பாங்க என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு. இந்த முடிவெடுப்பது தெரியாதனால என்னென்னா, யாரோ ஒருவர் நமக்காக முடிவெடுத்து அந்த முடிவை நாம் மேற்கொண்டு இறுதியில் துன்பப்பட நேர்கிறது. நமக்கு என்ன, இப்போ ஒரு உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் ஒரு பரீட்சை எழுதுகிறாங்கன்னா நாமளும் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன, நமக்கு இது முடியுமா, நமக்கு கம்பீட்டன்ஸ் இருக்கா, அல்லது இந்த பணிக்கு போனால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்களேன், நிர்வாகத்துறையில் வரணும்னு ஒருத்தர் விரும்புகிறாங்க. அப்போ என்ன அடிப்படையில் தேவை, மக்களோடு பணியாற்றுவதில் அவர்கள் மகிழ்ச்சி அடைபவர்களாக இருக்கணும். சில பேர் தான் பயணம் பண்ண விரும்புவாங்க, சில பேர் தான் மக்களோடு பணியாற்ற விரும்புவார்கள். எல்லாராலையும் முடியாது. நீங்கள் எசென்ஷியலாகவே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்க்கு வந்தாலோ, அல்லது நிர்வாகம் தொடர்பானதுக்கு வந்தாலோ, அல்லது மனிதவள மேம்பாடு தொடர்பான பணிகளுக்கு வந்தாலோ, இப்போ ஹெச்ஆர்னு சொல்கிறோம், ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்னா ஹியூமன் ரிலேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ அவங்களுக்கு நம்முடைய பலம் என்ன, நமக்கு இது வராது. நாம் ஒரு மெஷின்ஸோடு ஒர்க் பண்ணுறது பரவாயில்ல. இப்போ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. இன்ட்ரோவர்ட் cannot become a லீடர். யார் வர முடியும்னா, ஒரு எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருக்கணும், அவர் இன்ட்யூட்டிவாக இருக்கணும், அவர் ஒரு திங்கராக இருக்கணும், அவர் ஒரு ஜட்ஜ்மெண்டலாக இருக்கணும். எது ஒன்றையும் உடனே இது சரியா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணுறவராக இருக்கணும். அவர் ஒரு இன்ட்யூட்டிவாக திங்கணும், அவர் ஒரு ஃபீலராக இருக்கக்கூடாது, அவர் ஒரு திங்கராக இருக்கணும், அவர் எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருக்கணும், எல்லாரோடையும் பழகிறதுக்கு உடனடியே இணக்கமாக பழகிற மாதிரி இருக்கணும். அப்போ நம்முடைய ஆளுமை எப்படிப்பட்டது, நம்ம அந்த ஆளுமைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பணியை தேர்ந்தெடுத்து கொள்ளணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, எம்ப்ளாயபிலிட்டி அடுத்தது. டெசிஷன் மேக்கிங் என்னென்னா, நம்ம எப்படிப்பட்ட டெசிஷனை எடுக்கணும், நம்முடைய வாழ்க்கை குறித்த டெசிஷன்ஸ். அடுத்தது உங்களுக்கு வாழ்க்கை திறன் இருந்துச்சுன்னா எந்த ஒரு இன்டர்வியூலையும் நீங்கள் ஈஸியாக செலக்ட் ஆவீங்க, எந்த ஒரு எக்ஸாமையும் ஈஸியாக கிராக் பண்ணுவீங்க. காரணம் என்ன, நீங்கள் உங்களால் சரியாக எல்லா முடிவுகளையும் எடுக்க முடியும். ஒரு ப்ராப்ளம் சால்விங் தெரிஞ்சால் தான் நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப்பில் ஒரு ப்ராப்ளம் சால்விங் பண்ண முடியும். ரீசனிங் டெஸ்ட்டு நீங்கள் நல்லா கிளியர் பண்ண முடியும், ஈவன் ஸ்கெட்யூல்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும், ஒழுங்காக படிக்க முடியும். இது எல்லாத்துக்கும் தேவையானது என்னென்னா உங்களுடைய வாழ்க்கை திறன்கள். அப்போ நீங்கள் வாழ்க்கை திறன்களை நன்றாக கற்றுக்கொண்டால் படிபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அடுத்தது என்னென்னா மென்டல் வெல்பீயிங். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எதை எடுத்தாலும் ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு பதட்டத்திலேயே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும். படுத்தா தூக்கம் வராது, எந்திரிச்சா நிம்மதி இருக்காது, காலையில் எந்திரிக்கும் போதே ஏண்டா விடியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை விடியலை எதிர்கொள்கிறது, விடியலை வரவேற்கிறது. விடியும் போது பார்த்திங்கன்னா பறவையெல்லாம் அழகாக பாடுது, ஆஹா விடிஞ்சு போச்சே சந்தோஷமாக பாடுது.
மலர்கள்லாம் மலருது, மொட்டுக்களெல்லாம் மலருது. இயற்கையில் சில செடிகள் தூங்கிட்டு இருக்கிறது கூட முழிச்சுக்குது. எல்லா உயிரினங்களும் விடியலை ரசிக்கின்றன. ஆனால் மனிதன் தான் விடியலை சபித்து கொண்டே, ஐயோ எந்திரிச்சா இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும், இன்றைக்கி ஸ்கூல் போகணும், இன்றைக்கி காலேஜ் போகணும் அப்படின்னு சபித்து கொண்டே எழுகிறவர்களாக இருக்கிறோம். அதை மாறி உங்களுடைய மென்டல் வெல்பீயிங் நல்லா இருந்துச்சுன்னா மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எல்லா காரியங்களையும் சிறப்பாக ஆற்றுவீர்கள். நீங்கள் செய்கிற பணியை எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, என்னென்னா செயலால் மகிழ்ச்சி வர வேண்டும்பாங்க. மகிழ்ச்சியோடு செயல் செய்ய வேண்டும். ஏன்னா செயலால் மகிழ்ச்சி வருவதில்லை. நீங்கள் மகிழ்ச்சியோடு ஒரு செயலை செய்தால் அந்த செயல் தானாக அற்புதமாக அமைந்து விடுகிறது. அதனால் என்னென்னா உங்களுடைய மென்டல் வெல்பீயிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மென்டல் வெல்பீயிங்க்கு எது தேவைன்னா இந்த லைஃப் ஸ்கில்ஸ் தேவை. எந்த மாதிரி விஷயங்களுக்காக தேவைன்னா, ஒன்று ரெண்டு விஷயங்கள், ரெண்டு வாழ்க்கை திறன்கள். ஒன்று கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ். இந்த கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுனாலே நீங்கள் ஆரோக்கியமான மனநிலையோடு இருப்பீங்க. இமோஷனல் இன்டெலிஜென்ஸுங்கிறது என்ன? உங்களுடைய உணர்ச்சி நுண்ணறிவு. நீங்கள் ஒரு தலைமை பண்புக்கு போகிறீங்க, நிறைய எதிர்பார்க்காதது நடக்கும், நிறைய அழுத்தங்கள் வரும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பல பணிகள் உங்களுக்காக காத்திருக்கும். 4 ஃபோன் கால் மாறி மாறி வரும். வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்யூ உங்களை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. பதட்டப்பட்டால் அவ்வளோதான். அதெல்லாம் ஆகாமல் கூலாக ஹேண்டில் பண்ணுறவங்க தான் வெற்றி பெற முடியும். அதனால் என்னென்னா இந்த மென்டல் வெல்பீயிங்க்கு ரொம்ப, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க தான் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். அடுத்தது முக்கியமானது என்னென்னா உங்களுடைய கம்பீட்டன்ஸ். எந்த இடத்துக்கு போனாலும் மற்றவங்களை விட நீங்கள் அதிக கம்பீட்டண்ட்டாக இருப்பீங்க. ஏன்னா இந்த திறன்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் பணியாற்றுவதில் ஒரு நேர்த்தியை மற்றவர்கள் காண்பார்கள். இறுதியாக என்னென்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். லைஃப் ஸ்கில்ஸை யார் கற்றுக்கிறாங்களோ அவங்க தன்னம்பிக்கையோடு திகழ்வார்கள். எந்த இடத்துலையும் அவர்கள் தனித்து தெரிவார்கள். அதனால் வாழ்க்கை திறன்கள் மிகவும் முக்கியம். அந்த வாழ்க்கை திறன்கள் எவை என்பதை நான் பட்டியலிட்டேன். இனி ஒவ்வொரு வாழ்க்கை திறனை பற்றியும் நாம் அறிந்து கொள்வோம், அவற்றை மேம்படுத்தி கொள்வோம். கல்லூரி வாழ்க்கையில் வாழ்க்கை திறன்களை மேம்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே வசந்தமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.